மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் அரசன் கரிகால சோழன் மனதில். அரசனாகிய கரிகால சோழன் வெற்றிகளை மட்டுமல்ல, நாட்டின் மக்களின் வாழ்வையும் உறுதியாக கவனிக்க வேண்டியதுதான் என எண்ணினார். நாடொன்றின் வளம் அதன் மக்களின் முகத்தில் தெரியும். அவர்களின் சந்தையில் இருக்கும் அசைவும் அமைதியும் என் ஆட்சி எப்படி இருக்கின்றது என்பதை காட்டும் என்று எண்ணி அவரது பரிவாரங்களோடு புறப்பட்டார். பயணத்தின் போது ஒரு சிறிய நகரம் வழியாக சென்றார். அழகான சீர்மையான தெருக்கள், பரபரப்பான சந்தைகள், புன்னகையுடன் வரவேற்கும் மக்கள். கடைத்தெரு முழுவதும் பலவிதமான கடைகள், பூவாசனை மிகும் மலர்கடைகள், பசுமை தோட்டங்கள் போல காய்கறி கடைகள், மணமொட்டும் சிற்றுண்டி சாலைகள், குழந்தைகள் ஓடி விளையாடும் சத்தங்கள் அந்த ஊரின் உயிர் ஒலியாக இருந்தது. அப்பொழுது ஒரு உணவுக் கடை வாசலால் போனபோது ஒரு வாசனை அவரை பிடித்தது. எலுமிச்சை சாறு. அந்த வாசனை மட்டும் போதும். கண்களில் சோம்பல் உருக, நாவிலே தண்ணீர் பெருக. அந்த கடை நடத்தும் சிறிய வாணிகர் யாரென்று உணர்ந்ததும் மரியாதையோடு ஒரு பீச்சு எலுமிச்சை சாற்றை அர்ப்பணித்தார். கரிகால சோழன் அதை அருந்தினார். சாறு சுவையானது, ஆனால் சிறிய குறை ஒன்று: உப்பு இல்லை. இது சுவை தருகிறது, ஆனால் கொஞ்சம் உப்பு இருந்தால் இன்னும் நன்று என்றார் மன்னர் மெதுவாக. அதை கேட்ட சிப்பாய் ஒருவர் உடனே பதிலாக, அருகிலிருந்த மற்றொரு கடைக்கு சென்று அங்கேயே இருந்த உப்பை ஒரு சிட்டிகை எடுத்து இலவசமாக எடுத்து வர நினைத்தார். அவரது அந்த சுலப தீர்வை கவனித்த கரிகால சோழன் அவனிடம் அமைதியாக கூறினார், அப்படியெல்லாம் வேண்டாம், நீ போய் அந்த உப்பை வாங்கி வா. என்ன விலை இருக்குமோ அதை செலுத்திட்டு வா. சிப்பாய் சிரித்தான். மன்னா, கொஞ்சோன்னு உப்புதானே, அதுக்கும் காசா என்றான். அப்போதுதான் மன்னரின் முகம் கடினமாக மாறியது. அவர் சொன்ன வார்த்தைகள் காலத்தை கடந்தும் அர்த்தமுள்ளவையாக இருந்தன. இல்லை, அது ஒரு சிட்டிகை உப்புதான். ஆனால் நாமே அதை இலவசமா எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு அது சிறிய தவறா இருக்கும். ஆனா அதே தவறை அனுமதிச்சோம்னா நாளை ஒருத்தன் ஒரு முழு கடையையும் கொள்ளையடிக்கிறான், மறுநாள் ஒரு ஊரையே, பின்னாள் என் பேர்ல கூட ஒருவன் கொள்ளைக்காரன் ஆகக்கூடும். அரசரே ஒரு நாள் உப்பு வாங்காம எடுத்தாரே, இன்னும் அவன்தான் எடுத்துக்காட்டு போடுவான். என் ஆட்சி அது போல ஒரு பிழை சின்னமாக கூடாது. அந்த வார்த்தைகள் காற்றைப் போல நகர்ந்தன. அருகில் இருந்தவர்கள் அனைவரும் நிலை குலைந்தவரைப் போல அமைதியாக நின்றனர். அங்கேயே ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது. நேர்மை என்பது பெரிய செயலில் மட்டுமல்ல, சிறிய செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும். சிப்பாய் திடீரென உணர்வு பெற்றான். உடனே அருகிலிருந்த கடைக்கு சென்று உரிய விலையை கொடுத்து உப்பை வாங்கி வந்தான். எலுமிச்சை சாறு முழுமை பெற்றது. மன்னர் அதனை ரசித்து அருந்தினார். ஒரு புன்னகை அவரது முகத்தில் விரிந்தது. அந்த ஒரு புன்னகையின் பின்புலத்தில் இருந்தது ஒரு முழு சமுதாயத்தின் விழிப்பு. கடைத்தெரு மக்கள், வாணிகர்கள், குழந்தைகள் அனைவரும் அந்த நாள் முதல் ஒரு சிறிய தவறின் பின்னால் இருக்கக்கூடிய பெரிய பாதிப்பை புரிந்தார்கள். அந்த நாளில்